ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இது நம்ம இங்கிலீஷ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் என்ன பார்த்தோன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அது எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ஒரு 8 பார்ட்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நவுன், செகண்ட் ஒன் வேர்பு. இது ரெண்டை பற்றி ஃபஸ்ட்டு 2 கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நவுன்னா என்னென்னு பார்த்தோம், நேமிங் வேர்டுன்னு பார்த்தோம். வேர்புனா என்னென்னு பார்த்தோம், ஆக்ஷன் வேர்டுன்னு பார்த்தோம். இப்போ அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது நவுன் குவாலிஃபையர். அட்ஜெக்டிவ்னா இட்ஸ் அ நவுன் குவாலிஃபையர். அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா, இது நவுனை குவாலிஃபை பண்ணுது, சிறப்புப்படுத்தி சொல்லுது. இதுதான் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். லீலா இஸ் எ டால் கேர்ள். கௌஷிக் இஸ் அன் ஆனஸ்ட் மேன். It was a cloudy day. Gold is the costliest metal. The Himalayas are the highest mountain in the world. இப்போ எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பியூட்டிஃபுல் கேர்ளில் பியூட்டிஃபுல் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பின்னாடி வர கேர்ள் நவுன். அடுத்ததில் டால் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பின்னாடி வர கேர்ள் நவுன். நெக்ஸ்ட் ஆனஸ்ட் மேனில் ஆனஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். மேன் நவுன்னு. க்ளவுடி டேயில் க்ளவுடி அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். டே நவுன்னு. காஸ்ட்லியஸ்ட் மெட்டலில் காஸ்ட்லியஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். மெட்டல் நவுன்னு. த ஹையஸ்ட் மவுண்டெயினில் ஹையஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். மவுண்டெயின் நவுன்னு. இப்போ எல்லா நவுனுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அந்த வேர்டு தான் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் பின்னாடி வர நவுனை சிறப்புப்படுத்தி சொல்லுது. அதாவது நவுனை பற்றி இட் டெல் சம்திங் அபவுட் த நவுன். நவுனை பற்றி சொல்லும். அந்த வேர்டு தான் அட்ஜெக்டிவ். இப்போ இதில் பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ், இதில் டால் அட்ஜெக்டிவ், இதில் ஆனஸ்ட் அட்ஜெக்டிவ், இதில் க்ளவுடி அட்ஜெக்டிவ், காஸ்ட்லியஸ்ட் அட்ஜெக்டிவ், ஹையஸ்ட் அட்ஜெக்டிவ். இதுதான் அட்ஜெக்டிவ். நவுனை சிறப்புப்படுத்தி சொல்கிறது. ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னா அவள் ஒரு அழகான பெண். அந்த பெண்கிறது நவுன்னு, அந்த அழகான அந்த வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். ஏன்னா அது பெண்ணை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, குவாலிஃபை பண்ணுது, சிறப்புப்படுத்தி சொல்லுது. எது வேணாலும் சொல்லலாம். அடுத்து லீலா இஸ் எ டால் கேர்ள் அப்படின்னா லீலா ஒரு உயரமான பெண். அப்போ அந்த பெண் அப்படிங்கிறது நவுன்னு, அதை இந்த டால் உயரமானங்கிற வார்த்தை சிறப்புப்படுத்தி சொல்கிறதுனால இதுவும் இந்த டாலும் அட்ஜெக்டிவ். இதே போல் தான் மிச்ச சென்டென்ஸில் உள்ள அந்த அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் எல்லாம் பின்னாடி வர நவுனை குவாலிஃபை பண்ணுது. அதனால தான் இதெல்லாம் அட்ஜெக்டிவ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அட்வர்ப்ஸ்லாம் பார்ப்போம். Thank you.